250 என்னமோன்னு நினைக்கிறேங்க. ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது சிஎஸ்கேக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இதுங்க. அதுக்கப்புறம் உங்களை பண்ணல அப்படின்னு தான் உங்களை வந்து பண்ணதுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு ஸ்டார் பண்ணுறப்போ ஷாருக் கான் ஒரு பக்கம், மோகன்லால் ஒரு பக்கம் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த கேரளாக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ஸ் எல்லாருமே பிட் பண்ணங்காட்டிக்கு ஒரு பாயிண்ட்ல சரி ரஜினி சார் வந்து சென்னைக்கு பண்ண சொன்னாங்க. சார் வந்து அப்போ பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு ஃபினான்ஷியல் டஃப்பான டிசிஷனு, அவ்வளோ அமௌண்ட். ஏன்னா இதில் என்ன ஆகும்னே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லுக்கு முன்னாடி ஐஎஸ்எல்லாம் சம்திங் இருந்தது. கபில் தேவ் தலைமையில் ஒன்று இருந்தது. அதை பார்த்து தான் இது ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக. ஐபிஎல் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமா நம்ம விளையாண்டாங்க கபில் தேவ் தலைமையில். அவர் தனியாக பிரிஞ்சு போய் இதை பண்ணாரு. அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சாரு. சிபிஎல் அப்படியா? சிபிஎல்லா? ஓகே ஓகே. அதான். ஸோ அதை பாட்டு தான் அப்புறம் இது ஆரம்பிச்சாங்க. இது என்ன பேசிக்கானா அவர் ஜூஸை புளியறாங்க தோனிய. அவரு அழகா போடா வெண்ணெய்களான்ட்டு கலகாலட்டிட்டு நான் வீட்டில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் கமலா ரஞ்சா அவர் வந்து அப்படியே புளிஞ்சு ஜூஸ் எடுக்கிறாங்க. ஏங்க அவருக்கு தாங்க பணம் வருது. அவர் ஆட் நடிச்சிட்டு இருக்காரு. ஆட் நடிக்கிற மாதிரி வந்து கிரிக்கெட் மேட்ச் அது ஓகே கார்த்தி. நீ என்னமா அவர் வந்து கூப்பிட்டு வந்து நீ விளையாண்டியா ஆட்டிட்டு வந்துருவ நீ. கை உனக்கு எந்த டாபிக், அதாவது இப்ப நான் விண்வெளி ராக்கெட் பத்தி பேசினா ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் பத்தி அப்படின்ட்டு வந்துரு. நான் பேசினா உனக்கு ஆட்டிட்டு நீங்க லாஜிக்கா தான் பேசினா ஓகே. நீங்க என்ன லாஜிக்? எனக்கு தோனி வந்து இல்ல எனக்கு புரியல. எனக்கு தோனியை யார கைப்பிடிச்சு இழுத்து வந்து இல்ல. இப்ப இந்த சீசன்ல அவர் சம்பாரிச்சுதான் உனக்கு போய் அவர் போய் உனக்கு சொத்து சேர்க்கிறாரு அவரு. ஓ அந்த சென்னையில மேட்ச் பார்க்க யாருமே போக கூடாது. அப்பதான் உங்களை ஒழுங்கா விளையாடுவாங்க. யார் இவனுங்களா? நீங்க வேறீங்க. நீங்க தியேட்டர்ல ஒரு 120 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வாட்டர் பாட்டில் கேட்பாங்க. என்ன ஏசி 16ல வைக்கலன்னு கேட்பாங்க. நீங்க என்ன வந்து கரெக்டா பார்க்கிங் கரெக்டா இல்லைன்னு ஒரு லட்ச விஷயம் கேட்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, ரைட்ஸ் அது. ஏன்டா 5000 ரூபாய் கொடுக்குறீங்களே, அவன் அந்த பழைய 12,000 ரூபாய் பாஸ். 5000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுக்குறீங்களேடா. ஏடா அந்த தகர சீட்ல அவனுங்க ஆடுறது இத்தனையோண்டு தெரியுதானுங்க. அங்க போய் நீங்க டிவில தான்டா பாக்குறீங்க. அங்க போய் நிறைய பேர் நீங்க போன்ல தான்டா பாக்குறீங்க. கேட்டா வைபா இருக்கா? என்ன வைபா இருக்குது? தெரிஞ்சா மட்டும்தான் இல்ல ப்ரோ, ஜெர்சி நம்பர்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மேட்சை பார்க்க முடியும். அததான் யாருன்னே தெரியல. பைனாக்குலர் ஈனாக்குலர் எடுத்துட்டு போய் நிக்கணும். அப்படி இல்லையா? ரொம்ப நம்பர் தான் மேட்ரு. இல்ல ரொம்ப பணக்காரனா இருந்து இந்த 50,000 ரூபாய் டிக்கெட் இந்த 1 லட்சம் ரூபாய் டிக்கெட்லயே போய் இந்த திருசாகி எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அங்க போய் நின்றுக்கிட்டு கொடி கிடி ஆட்டினா வேணா. இந்த இதுல வேற அதுக்கு வேற மஞ்சள் பெயிண்ட் வேற. மஞ்சள் பெயிண்ட் பூரா இந்த பழைய பட்டுட்டிங்கிறீங்க மாதிரி மஞ்சள் பெயிண்ட். சிலோட மஞ்சள் லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறானுங்க. டிக்கெட்டே சேல் கிடையாதுண்ணா. ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட் சென்னையில எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்டே பப்ளிக்கு சேல்ஸே கிடையாது. அவன் தெளிவா இருக்கா. அதாவது அவன் வந்து சிஎஸ்கே பேனை எங்க வச்சிருக்கோன்னு அவன் தெளிவா இருக்கா. உங்களுக்கு எல்லாம் கிடையாதுடா, பிளாஸ்டிக் சேர் தான். இத பத்தி நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். புது ஸ்டாண்ட் கட்டினாங்கல்ல கேஎம் கருணாநிதி சிஎம் பேர்ல அந்த ஸ்டாண்ட்ல அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாவே ஸ்பான்சருக்கு தான். அது வந்து பப்ளிக் ஓபன் கிடையாது. பெருசா ரொம்ப கம்மியா தான் பப்ளிக் ஓபனே கிடையாது. இல்ல இவனுங்களோட நான் என்ன கேக்குறேன், நீ யாருக்குடா யாருக்குடா அது பிரான்சைஸ்? மக்கள் இல்லைன்னா நீங்களா யாருடா? நீங்களா பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரு வாட்டி போய் மேட்ச் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா எப்பன்னா 2010 போய் பார்த்தேன். அப்பயே பிளாக்ல 1250 ரூபாய் கொடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 7 ஓவர் மேட்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் போனோம்னா அதோட நான் போய் மேட்ச் பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஐபிஎல் பாக்குறது. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட் இருக்கும்? 200 ரூபாய் டிக்கெட் இருக்கும். 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். 100 ரூபாய் உள்ள விட்டுருவாங்க. எங்க பிசினஸ் ஸ்டேடியம் வந்து அந்த ஸ்டேடியத்துல இருந்து 3வது வீதி, ஓகேங்களா? அதனால இந்த மேட்ச் வந்தாலே பாத்தீங்கன்னா பூரா ப்ளூ சட்டை போட்டு வந்துருவானுங்க எல்லாருமே. எல்லாம் பார்த்தா கொடி கிடியெல்லாம் வெட்டு வந்து நம்ம இதுலதான் மேன்ஷன்ல தங்குவாங்க. 10 ரூம் போட்டு ஊர்ல இருந்தெல்லாம் வந்து தங்குவாங்க. அப்பெல்லாம் டெஸ்ட் மேட்ச்ல 150 ரூபா தான் பிரதர். ஆமா ஆமா, 100 ரூபா 150 ரூபா. 5 நாள் ஜாலியா போயிட்டு பசங்க ஃப்ரீயா இருக்கும். நீட்டா ஒரு 200-300 பேர் தான் இருப்பாங்க. உட்காந்து ரிலீஜியஸா அதை ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுவானுங்க. அவ்வளவு அப்டேட் பண்ணுவானுங்க. இது என்னன்னா, இது ஒரே ஒரு மனுஷனை பின்னாடி வந்து இவனு பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பெரிய கடவுள். இது ரொம்ப இந்த
இந்த ஒர்ஷிப் இருக்குதுல்ல, அந்த பிளேயர் ஒர்ஷிப்போ இல்ல ஓரளவுக்கு பண்ணலாங்க. நடிகர் ஒர்ஷிப் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணலாங்க. இல்லண்ணா எப்ப என்னன்னா ஒரே நிமிஷம் இருங்க. இந்த டிக்கெட் டைரக்டா அபிஷியலா சேல் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்ல. 100% டிக்கெட்ல பிரதர் 30ல இருந்து 30% அவனுக்கு தான். பிரதர் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அட 30% இதெல்லாம் டிக்கெட் தான் தெரியுங்க. ஏங்க சேல். நீங்க இருங்க இருங்க, சேலுக்கு வருது. பாக்கி எல்லாத்தையும் ஸ்பான்சர் கொடுக்குறான்ற ஏங்க பேர்ல ஸ்பான்சர்ல உள்ளவன் எல்லாம் பிளாக்ல விக்கிறான். ஏங்க இது இப்ப நீங்க சொல்லித்தான் இவங்க மக்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லண்ணா இல்ல அது இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா நடக்குது இல்ல. இல்லங்க, இது இந்த வருஷம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது கடைசி 4 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. இது 5 வருஷமா எல்லாரும் குவிட்டு இருக்காங்க. வருஷம் ஆன்லைன்ல இப்படி பண்ணுங்க, ஏன் இந்த ஸ்டாண்டு ஃப்ரீயா இருக்குது, இதெல்லாம் நப்புங்க, ஃபேன்ஸ் வராங்க அப்படின்னு. அவனுக்கு தெளிவா தெரியுங்க. டேய் நீங்க என்ன பண்ணி எட்டியே உதைச்சாலும் நீங்க போக மாட்டீங்கடா. சினிமாக்காரன் அது கிடைச்சான்னா அவனை போட்டு 2 முனை கிழிப்பீங்கடா. இல்லண்ணா அது நான் என்ன கிரிக்கெட். சொல்றேன், அப்படிப்பட்ட டிக்கெட்டை நீ டைரக்டா ஆன்லைன்லயே 14,000 போட்டு வித்தாலே வாங்குறதுக்கு ஆள் ரெடியா ஏங்க இருக்கும்போது நீ ஏன் அப்படி விக்கிற? அப்படி அதுதான் கிடையாதுங்க, அப்படித்தாங்க. ஏங்க உங்களை போட்டு அட்டி தட்டி பண்ணி நீங்க போய் அதை பிளாக்ல வாங்கினாதாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு மரியாதை. அப்பதாங்க நீங்க அந்த கேம் ஏதோ பெரிய அது கடவுளே வந்து கீழே இறங்கி வந்த ஒரு கேம்னு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் ஒரு கிமிக்ஸுங்க. ஏங்க இதெல்லாம் தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஆர்டிபி ஸ்டேடியத்துல பாக்குறது வேஸ்ட் பேசாம டிவிலயே பார்த்துட்டு போயிடலாம். அதுதான் தரும். நான் என்ன சொல்றேன், 12,000 ரூபா உன் கஸ்டமர் வந்து உனக்கு தந்து வர்றான். அவன் தான் உனக்கு எல்லாமே. நீ இன்னைக்கு 20,000 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் மஞ்சப்பணி நடிக்கிறதுக்கும் காப்பி ரைட் பண்றதுக்கும் நீ வந்து அத்தனை விளம்பரம் பண்ற எல்லாத்துக்கும் காரணம் இவன் கொடுக்குற டிக்கெட்டு அவன் அடிக்கிற விசில் தான். அவன் குத்த வச்சு உட்காந்து வேலை இல்லாம அவன் வேலையை விட்டு 6 மணி நேரம் பாக்குறான் பாருங்க. அவன் 6 மணி நேரம் அவன் வாழ்க்கையோட நேரம். இந்த கிரிக்கெட்ல எத்தனை தொலைச்சிருப்பீங்க? நான் இது தலைவா இது வந்து பூமரா பேசணும்னு நினைக்காதீங்க. இப்ப இதை வச்சு சம்பாரிச்சவன்லாம் நான் உண்மையாலுமே பாராட்டுறேன். உண்மையாலுமே இதை கமெண்ட்ரி பண்ணவன், இதை வச்சு யூடியூப் வீடியோ போட்டவன், இவனுங்கெல்லாம் நான் பாராட்டுறேன். அதை வச்சு அவன் சம்பாரிச்சிருக்கான். சூப்பர். அட்லீஸ்ட் இந்த டிவியில பாக்குறது கூட ஓகேங்க, ஒரு ரிலாக்ஸேஷன். அது நம்ம அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. இப்ப எனக்கு படம் பார்க்க தெரியும். இப்ப கார்த்திக் வந்து வரவன் போறவங்க கிட்ட சண்டை பிடிக்க தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன். அப்போ கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்த்துட்டு ஃபன் பண்றதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். என்ன பையப்பன் கூட வந்து மும்பை இந்தியன்ஸ் சண்டை பிடிக்கலாம், ஒரு ரிலாக்ஸேஷன். பட் அதை அதை தாண்டி என்ன சொல்றேன்னா, அதை போயிட்டு பேய்த்தனமா பார்த்துட்டு வெறித்தனமா சண்டை போட்டு வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல விளையாடுவோம். WWE உனக்கு யாரா ஹல்கோகன் பாத்தியா, என்னோட கார்டு என்னன்னு பாத்தியா, உனக்கு யாரா அண்டர்டேக்கர் அப்படின்னு. டேய் அவனுக்கு எங்க இருக்கானே என்ன பண்றான்னு கூட தெரியாது. இந்த கார்டை வச்சுட்டு நாம இங்க கேம் விளையாண்டுருப்போம். இது அந்த பைத்தியார்த்தனது. அந்த பைத்தியார்த்தனத்தை பண்ணாதீங்க. அவங்கள மதிக்கிறதே இல்லையா? அவங்க சிஎஸ்கேங்கிறவன் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லையா? உங்களுக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட உங்களுக்கு தர்றது இல்லையா? அவனுங்க ஒரு நன்றி கூட எவனா தெரிவிக்கிறானா? இத்தனை ஃபேன்ஸ் வந்தீங்க, இவனுங்க எல்லாம் இத்தனை கோடி 10,000 கோடி குவிச்சிருக்கிறானுங்க இந்த 10-15 வருஷத்துல. எவனாவது நன்றி சொல்றானா உங்களுக்கு எல்லாம்? இல்ல பிரசாந்த், இந்தியா தோத்தா கூட எவனும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டான். ஆனா சிஎஸ்கே தோத்தா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இல்லங்க, இது அதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. திருப்பி இல்லங்க, இந்த ஐடல் ஒர்ஷிப்புங்க, இந்த ஐடல் புல்ஷிட் அது நிறுத்தணுங்க. நாம ஒரு மக்களாவே நிறுத்தணுங்க. தோனியோ, அது விஜயனோ, அஜித் சாரோ இவங்க எல்லாம் வந்து தேர் நாட் காட்ஸுங்க. தேர் குட் ஆக்டர்ஸ். அதெல்லாம் டவுட்டே வேணாம். தேர் கடவுள் கிடையாதுங்க. தல தோனி வந்தாருன்னா இவனுங்க பூரா இந்த 50 வயசு பூமரானுங்க பூரா தல தோனி வந்துட்டாரு. ஐ தோனி பார்த்தா என்னடா அது, என்ன சர்க்கஸ் கடை போறீங்க? ஐயோ எங்களுக்கு தோனி வந்தா போதும், அதுக்கு முன்னாடி அவுட் ஆனா பிரச்சனையே இல்ல. அப்ப என்ன பண்ணுங்க, தோனி மட்டும் தனியா வச்சுக்கங்க. 11 தோனி மாதிரி சட்டை கிட்டே போட்டு விட்டு இந்த 2 மாதிரி க்ளோன் கின் பண்ணி ஒரு தோனியவே சுத்தி தோனியா இறங்குறாராம். தோனி 1, தோனி 2, தோனி 3, தோனியை பவுலிங் போடுறாரா. ஏதோ ஒரு படத்துல பண்ணுவாங்களே, இதுல ரஜினி சார் இதுல பவுலிங் பண்ணி கேட்ச் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான். இது என்னடா புல்ஷிட் இது நான் கேட்கிறேன். நல்லா இப்ப எனக்கு இப்போ இருக்கிற ரீசெண்ட் மக்கள் பிடிக்குது. நிறைய பேர் நல்ல கிரிட்டிசிசம் பண்றாங்க, அவரை மாத்துங்க அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது இல்ல பிரசாந்த், எப்ப இன்டர்நேஷனல் மேட்ச்ல ரிட்டையர் ஆனாலும் அப்பயே ஐபிஎல் விளையாடக்கூடாது. அவரே ஏங்க மாத்துறோம்? 50 அடிச்சார்ல ஐயப்பா, போன மேட்ச் ஆமா மேட்ச் அடிச்சாரு. ஆமா 70 மேட்ச் சிக்ஸ் அடிக்கிறாரு, அவரே ஏங்க ஆனா மாத்துறோம்? தோனி வந்து ஐபிஎல்லோட டிஆர்பினா, தோனி நின்னா ஐபிஎல்லோட டிஆர்பி பயங்கரமா அததாங்க சொல்றேன் நானு. அப்ப உன்னை யாரு உன்னை ஒரு சந்தை பொருளா தானே பாக்குறான், உன்னை கேமாவே அவன் பாக்கல. ஏங்க
அப்படி கிடையாது. யாருக்கு யாரு யார் அப்படி இல்ல சொன்னா? சாதா சிஎஸ்கே மேட்ச்க்கே எப்படி பேசுறீங்க? அப்ப இந்தியன் டீம்ல எல்லாம் இப்ப இதே மாதிரி தான் நிறைய பேர் பிரதர் இருக்காங்க. இது அதையும் நீங்க எல்லாத்துலயும் பேசலாம். சொல்றேன் பிரதர், நானு ஸ்போர்ட்ஸ்ல சொல்றேன், நான் எல்லாத்துலயுமே சொல்றேன். அப்போ ஒருத்தன் டிஆர்பி இருக்கிறான்னு பாப்பியா இல்ல அவன் கேம் ஜெயிப்பான்னு பாப்பியா? இப்போ ஒரு 14 வயசு பையன் வர்றான், டிஆர்பி தான் இல்ல பார்ப்போம். என்னங்க இல்லையா, ஒரு 14 வயசு ஐபிஎல்லே வந்து இல்லங்க ஐபிஎல்லே அவர் வந்து கேமா மேட்ச் ஃபிக்சிங் இல்ல பண்ணி தான் ப்ரோ, இல்லையா, அவர் ஆடுறது. கேமா இப்பதான் இல்ல இல்ல கார்த்தி, ப்ரோ, நான் அவர் என்ன கேமா சொல்றேன், வச்சுருச்சு. கீப்பிங்கும் ஃபுல்லா தான் பண்றாரு ப்ரோ. கேமா கீப்பிங் நல்லா தான் பண்றாரு. பேட்டிங் மட்டும் தான் இல்ல. அப்படி பார்க்க போனா ஸ்டார்டிங் பிரசாந்த் பேட்ஸ்மேன் ப்ரோ, தானே இப்ப தேவை. இல்ல அது இல்ல சதீஷ், கீப்பிங் கீப்பிங் சைடுல அவருக்கு மைனஸே இல்லையே. இல்ல கீப்பிங் யார் வேணா பண்ணலாமே அங்க. அப்படி இல்ல சொல்ல முடியாதுல்ல. கீப்பிங் இப்போ கீப்பிங் மைனஸே நல்லா இல்ல. தினேஷ் கார்த்திக் கூட தான் அட்டகாசமா கீப்பிங் எங்க பண்ணுவாரு. அண்ணாத்த படம் வந்தப்ப ஏன் சச்சின் இது ரஜினி ஏன் படம் நிக்கிறாரு வெளில போங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த மேட்ச்ல வந்து கேவலமா இல்ல தோத்ததுனால இல்ல நான் வன்மத்தை இதனால சொல்ல கட்டிருக்கீங்களா? கார்த்தி, ச்சீ, ச்சீ. நீ உனக்கு வந்து அந்த வாய் இருக்கு, அந்த வடச்சட்டி வாய் புடிச்சு இழுத்து உனக்கு வந்து இந்த உனக்கு இந்த சிண்டு முடியலன்னா உனக்கு தூக்கம் வராது. நீ எங்கேயாவது கார்த்தி வேற இருக்க லெவல் நீ கார்த்தி நீ. பிரசாந்த் ப்ரோ, இல்லைங்க ப்ரோ நேத்து கரெக்ட் ஏங்க தானே ப்ரோ, திடீர்னு வந்து கரெக்ட் தோனி ஏன் தானே ப்ரோ, விளையாடுறாருன்னு எங்க கரெக்ட் இருந்துட்டு தானே கேக்குறீங்க. ப்ரோ. சொல்றேன். ஏங்க இதுக்கு முன்னாடி எத்தனை 5 மேட்சுக்கு மேல இல்ல தோத்து இல்ல இருக்கானுங்க. மொத்தம் 7ல 2 தான் இல்ல ஜெயிச்சிருக்கானுங்க. அததான் அப்பெல்லாம் சொல்றேன். வந்து கேட்காம இன்னைக்கு யோ வந்து கேக்குறீங்க. இவர் இந்த 50 எல்லாம் விட்டுறியா, ஆளாவே பாரு, தொப்பை குப்பை எல்லாம் உந்திரிச்சியோ, அந்த வயசுக்கு நடக்குது அதெல்லாம். அந்த மனுஷன் எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சியில உட்காந்துட்டு ஸ்ட்ராபெரி வளர்க்கறதுக்கும் சைக்கிள் கடையில ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த வண்டி ரிப்பேர் பண்றதுக்கும் அந்த அந்த ஜோன்ல ரிட்டையர்மெண்ட் ஜோன்ல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன். அந்தால புடிச்சு அவர் இங்க எப்பங்க சொன்னாரு அப்படி? நீங்களா சொல்லிட்டு இல்ல இருக்கீங்க. அவர் நான் எப்பங்க ப்ரோ அவர் எப்படி சொன்னாரு? சொல்ற, விளையாடணும் தான் ப்ரோ ஆசை. ஒரு நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் விளையாடுறது தப்பு இல்ல. நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏன் வருஷத்துக்கு விளையாடுறது ஒரே ஒரு ஓவரு, அது இது 18வது அது ஓவர்ல நமக்கு ஒரு இறங்கி விளையாண்டு ஒண்ணு அடிப்பீங்க இல்லைன்னா அவுட் ஆயிட்டு போயிருவீங்க. அதே மாதிரி ரன்னிங் இது இதுல ஃபீல்டிங்ல வந்து இல்லையா, ஓடுறதுக்கெல்லாம் கிடையாது. நாங்க என்ன கேக்குறேன், கீப்பர் நிக்கிறான், நின்ன இடத்துல இல்ல இருந்து வர பால யோ பிடிக்கணும், அவ்வளவுதானே. இதுவே பெரிய யோ கஷ்டமா? அப்புறம் என்ன அப்படியே நீ வந்து நிறுத்து, அங்க நீ இருந்து ஓடி நிறுத்து வந்து நிறுத்து. ஃபாஸ்ட் நான் என்ன பவுலிங் போறதெல்லாம் பண்ண கேக்குறேன், சொன்னா என்ன இல்ல சொல்லுவீங்க? இல்ல என்ன கொடுமை இல்ல பண்றாங்க ஆண்ட்ரி தோனின்னு ராஜ், நான் என்ன சொல்லுவீங்களா? கேக்குறேன், இப்ப தோனி சலங்கை கட்டிட்டு ஆடுறது முக்கியமா இல்ல உங்களுக்கு சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறது முக்கியமா? ப்ரோ அது எதுவுமே ஏங்க முக்கியம் இல்ல அவர் ப்ரோ. ஒரு நான் ஆள் என்ன அவர் ஒரு சொல்றேன்னா, இல்ல ஆள் இல்ல ஆடுறதுனால மட்டும் துவக்க போறது இல்ல. அவர் ஒரு சரி, ஆள் ஆடுறது. இல்லங்க இல்ல ஓகே, இல்ல கிரிக்கெட் வந்து இட்ஸ் டீம் எஃபர்ட். நான் அதுதான் ஒருத்தர் சரியா கேக்குறேன். விளையாடா ஆள் அவுட், அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் கரெக்டா தான் விளையாடணும். ப்ரோ நீங்க அவ்வளவுதான். டோனின்னு ஒருத்தரை பேசுறீங்க, அவனுக்கு டீமே மொத்தமாவே அப்படிதான் தோனி எடுத்திருக்கானுங்க. வந்து இல்லைங்க, ஆமா தோனி வந்து அந்த இல்ல அந்த அந்த டீமை டீமோட வச்சு கீப்பர் ஜெயிக்கவே முடியாது கீப்பிங் இல்ல ப்ரோ. இல்லைங்க. அதெல்லாம் இல்ல தெரியும் ப்ரோ. அவங்க கரெக்டா அது பிளான் ஏங்க பண்ணல அவர் ப்ரோ. பண்ணி அவர் பாலே see, பிடிக்கிறது இல்ல இல்ல, ப்ரோ, ஸ்டெம்பிட் இல்ல பண்றது ப்ரோ, இல்ல. ரக்ஷன் அவர் ரவீந்திரா சரியா இல்ல ப்ரோ, அவர் வயசாச்சு இல்ல ப்ரோ, ஒரு அப்படின்னு நிமிஷம் சொன்னா ப்ரோ. ஓகே. இன்னொன்னு ரக்ஷன் அவர் 6 டவுன் விளையாடுறாரு. இல்ல ப்ரோ, ரக்ஷன் அவர் ரவீந்திரா 18வது ஓவர்ல வந்து அவங்க பிளானிங் இல்ல. 18வது ஓவர்ல மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோக்கடிச்சிட்டாருன்னா ஓகே. ரெண்டுமே பண்றது இல்லையே தலைவன். யாருக்கும் பிரச்சனைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் பாட்டு. அவர் ஏன் ஆமாமா, நோண்டிட்டு இருக்கீங்க பாட்டு? ஜெயிக்கிறதுக்கு அட்டம் கூட பண்றது இல்ல, அதனால பிரச்சனையே இல்ல. இப்போ இத முயற்சி பண்ணா ஏங்க தானே. 18வது ஓவர்ல இறங்குனவர் எப்படிங்க ஜெயிக்க ஆமாமா, முடியும்? கார்த்தி என்னங்க நீங்க ஆனா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஷாட் அடிச்சாரு, அந்த தஞ்சாவூர் கல்வெட்டு பக்கத்துல கொண்டு போய் நல்ல பெருசா எழுதணும் அந்த கேட்ச் பிடிச்ச ஷாட். அந்த இல்ல தோனி பேட் விளையாட ஏங்க அவர் 50 ரன் அடிச்சிருந்தாலுமே இவனுக்கு தான் 15 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டானுங்க. இன்னும் 5 ஓவர் மிச்சம் தானே இருந்துச்சு. அதையும் இல்லையா, அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆமாமா, அந்த அளவுக்கு பவுலிங் இல்ல. நான் என்ன நடக்குது, இப்போ ஓவராலே சொல்றையா, டீம் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வேலையை பண்ணுங்கயா. பாவம் இவங்க போய் மூக்கால அழுகுறாங்க எல்லாம் பாவம். ஒண்ணு இப்போ நான் பெருசா ஏங்க, வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி தாங்க சரி வரும். கார்த்தி, அதெல்லாம் அது ஓகேயா, அது பிரச்சனை இல்லையா. இப்போ டீம் ஒரு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே அந்த பிங்க் இது அந்த 14 வயசு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே. ஆமாண்ணா ஆமா. இப்போ அந்த ஒரு டீம் பாரு, ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த பையன் 35 ரன் அடிச்சிருக்காங்க கார்த்தி. இன்னைக்கும் சென்னையில ஒருத்தன் ஆனா ப்ரோ, இன்னைக்கும் சென்னையில ஒருத்தன் ஆனா இல்ல இன்னைக்கு சென்னையில ஏன் ஆட விட்டானுங்கன்னா தொப்பையெல்லாம் பேசுறீங்களே, ரோஹித் சர்மாக்கு எல்லாம் தொப்பையா தோனிக்கு இருக்கு? என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ரோ ரோஹித் சர்மா 2 ஓவர் ப்ரோ, 2 ஓவர் ஆடிட்டு 38 ஓவர் வெளில வந்திருப்பாரு. இல்ல ப்ரோ, அதேதான் ப்ரோ. இவங்க வந்து இல்ல ப்ரோ, சென்னை வந்து பிளானிங் இல்லாம பண்ணாங்க. ஆக்சுவலா என்னன்னா ரக்ஷன் ரவீந்திராவை அவங்க டீம்லயே ஓப்பனிங் ஆட விட மாட்டாங்க. இவங்க இன்னும் ஓப்பனிங்கா ஆட விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ருத்ராஜ் தான் ஓப்பனிங் வரணும். அதுவே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணவே இல்லை அவங்க. இவங்க பிளான் பண்ணாம பண்றாங்க. இல்ல மெயின் கல்பிரேட்டே இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த உள்ள ரொம்ப சிம்பிள். அவனுங்க தான் மெயின் கல்பிரேட். எனக்கு இதுல ஜெயிக்கிற தோக்கறல விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அது கப் வரும் போகும், காத்து சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல வெற்றி தோல்வி எல்லாம் ஓகே. பொதுவா மெட்ராஸ்ல உன்னை வந்து வெறும் சென்னையில இருந்து மட்டும் உன்னை வந்து பாக்குறதுக்கு ரசிகர் வர்றதில்ல. கன்னியாகுமரில இருந்து டிக்கெட் எடுத்துட்டு வர்றான், நாகர்கோயில இருந்து வர்றான், திருநெல்வேலியில இருந்து வரான், திருச்செந்தூர்ல இருந்து வரான், கோயம்புத்தூர்ல இருந்து வரான், சேலத்துல இருந்து வரான்,
கிருஷ்ணகிரியிலேருந்து வரான், பெங்களூர்லேருந்து வரான். உன்னை மெட்ராஸில் இந்த ஸ்டேடியத்தில் பார்க்கறதுக்கு பொழப்பத்து 2 நாள் வந்து நிற்கிறானுங்க. அவனுக்கு ஒரு பேசிக் மரியாதை கொடு. இத்தனாயிரம் கோடி எங்கிருந்து சம்பாரிச்ச? அந்த பசங்கிட்ட இருந்தா சம்பாரிச்ச. அவனுங்களோட அந்த வெறித்தனமான அந்த கிரிக்கெட் வெறியிலிருந்து தான் உனக்கு அந்த காசு வந்தது. அதனால நீ திருப்பி வந்து உனக்கு நீ ஒன்று நாளைக்கு வந்து பப்ளிக் லிமிடெட் போய் ஆளுக்கு 1% ஷேர் கொடுன்னு யாரும் கேட்கல. அவனுக்கு கிளீனா வந்து இடம் கொடு, நல்லா ஆனா சீட்டு போடு. அவனுங்களுக்கு முதல்ல டிக்கெட் ஒழுங்கா விக்கணும்னா அதே பிளாக்ல பிரதர் வித்து இதெல்லாம் 3 மடங்கு தெரியும் பிரதர், நீங்க நல்லா இல்லனா தெரிஞ்சுங்க. இதை சொல்றேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். அவனுக்குள்ள அவனுக்கு தேவையான அந்த எலைட் சர்க்கிள்ல ஒருத்தனுக்கு கூட டிக்கெட் மிஸ் ஆகாது. எல்லாம் கிளீனா எவனே தெரியாத பூரா கண்ணாடி போட்டு நின்றுப்பானுங்க பாருங்க. எல்லாம் நின்றுப்பானுங்க. அவனுக்கு எல்லாம் கரெக்டா டிக்கெட் கிடைக்கும். அவனுங்க கரெக்டா தான் எல்லா மேட்சுக்கும் போய் இப்ப எல்லா மேட்சும் போய் பாக்குறது 7 கரெக்டா மேட்ச்னா 7 மேட்சும் கரெக்டா உட்காந்து பாப்பானுங்க. அப்போ அவன் காசு கொடுக்குறானா இல்ல 10,000 பேர் உட்கார்றானே இந்த மஞ்சள் இல்ல கலர் இல்ல ஜெர்சி? அவங்களுக்கு எல்லாம் காம்ப்ளிமெண்டரி, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா அததான் கொடுத்துருவாங்க கேக்குறேன், டிக்கெட். என்னத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ரி? நாங்க உனக்கு கொடுக்குற காசு தான் அங்க போகும். அததான் சொல்றேன். இது இல்லைங்க, இது ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்கேல பண்ற மேட்டருங்க. நீங்க இப்போ ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்க. 10,000 ரூபாய்க்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு நாள் சம்பளங்க. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, கபாலி டிக்கெட் வந்து ஒரு பையன் வந்து 7,000 ரூபா கொடுத்து வாங்கினான். ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் 14,000 ஆனா ரூபாய் ஞாபகம் நீங்க இருக்கு. ஏன் அப்படி போறீங்க? நான் வந்து யூகேல தான் இருக்கேன். நான் வந்து இப்ப ம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜூன்ல நடக்க போகுது. சவுத் ம். ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியா. அது எவ்வளவு டிக்கெட் நீங்க நினைக்கிறீங்க? லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் கேள்விப்பட்டேன். அங்க எவ்வளவு எனக்கு டிக்கெட்? தெரிஞ்சு மீறி போனா ஒரு 3,000 ரூபா இருக்குங்க. இல்ல நான் 5,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆனா ம். சிஎஸ்கேல வந்து ஒரு பிளாக்ல வாங்கிட்டு போனோம்னா 12,000 ரூபாய் பிரதர் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5,000 போறாங்க. ரூபாய்க்கு அவன் என்ன குவாலிட்டி தர்றான், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு மேம்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. ஆனா ஃபைனல் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச் ஆ, ஐசிசியோட நீங்க இத்தனைக்கும் வந்து அவ்வளவு வந்து காசு வேல்யூ உயர்வா இருக்கிற ஒரு நாடு. அங்கேயே வந்து 5,000 ரூபாய் டிக்கெட் தான். அதாவது நம்பர் 1 குவாலிட்டியில இங்க ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் வந்து 1,200 ரூபா 1,300 ரூபா அந்த அப்போ மாதிரி 5 மணி நேரம் சம்பளத்துல ஒரு அரை நாள் சம்பளத்துல போய் நீங்க வந்து அவ்வளவு திருப்தியா மேட்ச் காண்றீங்க. பாத்துக்கலாம். ஆமா, அப்ப நீ இவன் பண்றது கொள்ளதானுங்க, இவன் நடிக்கிறது கொள்ளதானே. மிஸ்யூஸ் நீ பண்றாங்க. அதுதான் இல்ல நீ நியாயமா உன் டிக்கெட் நீ நான் அதாவது நீ காஸ்ட்லியா வைக்க வேணாம்னு சொல்ல, 2,000 ரூபாய்க்கு வியே. அப்படிதான் விக்கிறாங்கண்ணா. அது கம்மியா விக்கிறாங்களே டிக்கெட். அது 30% மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு. அப்போ பிரதர் அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு வழியில் இவனுக்கு தான் பிரதர் காசு போகுது. இப்ப 10,000 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டு நடுவில் இருக்கிறன்னு எடுத்துக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியா கிடையாதுங்க. இவனுக்கு தான் வாண்டடா விற்கிறானுங்க. இது எப்படி போகுங்க? 2,000 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய் டிக்கெட்டா அலோவ் பண்ணா சரி, ஓகே, ஒரு சீசன் அலோவ் பண்ற சரி, ஓகே. இப்ப தெரியாம நடந்து போச்சு. அது எப்படா வருஷம் நடக்குமா? நான் எல்லாம் இருக்க வரைக்கும் நான் அவர் போனதுக்கு அப்புறம் போயிடுறேன். நீங்க வந்து சேப்பாக்க எம்எல்ஏ இல்ல அப்புறம் இவனுங்க எங்க தலை தோனி பார்க்கணும், எங்க தலை தோனி. ஓ போ, என்ன பண்ணு போ. என்ன உங்க வீடு வந்து 2 மாடி இருந்துன்னா ஒரு மாடி தலை தோனிக்கு எழுதி வை. வீடு ஒரு இடம் இருந்துன்னா 5 ஏக்கர் 2.5 ஏக்கர் தலை தோனிக்கு எழுதி வை. என்னடா நான் வந்து 2023ல ஒரு மேட்ச் போனேன். அப்ப வந்து என்னோட காலேஜ் மேட் ஒரு பையன் வந்து கொஞ்சம் கேவலமா தோத்துட்டாங்க. அதுக்கு நீ இவ்வளவு வன்மம் கூடாது. அவன் வந்து அவனுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. அவன் தம்பி வந்து ஒரே அடம் பிடிச்சு நான் போயே ஆகணும்னு ஒரே அழுவே அவங்க அம்மா கிட்ட. அதனால அந்த தம்பிக்கு அவன் டிக்கெட் 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அவன் தம்பிக்கு 14,000 ரூபாய் பிளாக்ல வாங்கிட்டு வந்தான் அன்னைக்கு ஸ்டேடியம்க்கு. நான் வந்து கேட்டேன், என்னடா டிக்கெட் கிடைச்சிச்சு? அவன் தம்பிங்க கிடைச்சிச்சுடா, கடைசியில 14,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், ஒரே அழுவடா அவன். அப்படி ஆயிடுச்சு பண்ண. இல்ல அதெல்லாம் எப்பவும் பாக்கெட் பண்ண போறது இல்ல பிரதர். இந்த கிரிக்கெட்ல ஊசி ஏத்திட்டானுங்க, அதெல்லாம் போதை ஊசி மாதிரி ஏறிடுது உங்களுக்கு எல்லாம். அது எப்பவும் இறங்க போறது இல்ல. அதனால இந்த கிரேஸ் குறைஞ்சிரும். இதே மாதிரிலாம் இருக்காது. இல்ல அவர் ஆடுவாரு ப்ரோ. இன்னொரு 2 சீசன் ஆடுவாரு. பெரிய ஆக்ஷன் இல்ல இன்னும் 2 சீசன் ஆடினாருன்னா சூப்பரா ஆடிருப்பாங்க. அருமையா ஆடு. இல்ல நல்லதுங்க, சினிமாக்கு நல்லது. எவனும் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், சினிமாக்கு வருவாங்க எல்லாரும் 4-5 பேர். கொஞ்சம் தியேட்டராது நிறைய, அது வரைக்கும் நல்லது. தோனி தலை தோனி இன்னும் 4 சீசன் ஆடணும் தலை தோனி. அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாரும் பாயை போட்டு படுத்துக்கலாம். என்ன பண்ணுங்க, இன்னைக்கு தலை தோனி ஆடினார்னா பூரா பாய் எடுத்துக்க, தலைகாணி எடுத்துக்க. இது வந்து நாளைக்கு 100 அடிச்சாலும் இதுதான் பொருந்துங்கிறேன் நான். அவருக்கு இப்போ வயசாயிடுது. அதாவது அவர் தப்பு சொல்ல நான். அந்த மனுஷன் நாமெல்லாம் சாவி மாதிரி பார்த்த மனுஷன். 2011 பார்க்காததா இந்த 6 அடிக்கிறதெல்லாம் எதுவும் மறந்து போயிருமா என்ன? அதுக்கப்புறம் எத்தனை வின்ஸ் இருக்குது, அதெல்லாம் யாருக்கும் மறக்காது. அதனால அந்த ஒரே காரணத்துக்காண்டி இங்கிருந்து அவர் 10 வருஷம் இருப்பாரு. தோனி வந்து எங்களுக்கு தோனி அம்பையரா நின்னாலே போதும், எங்களுக்கு அவர் விளையாடவே வேண்டியதில்லை, நாங்க 10 பேர் விளையாண்டுக்குவோம், அவர் கிரவுண்ட்ல நின்னாலே போதும். இதெல்லாம் என்னடா பேச்சு டேய்? ஏண்டா
மேட்ச் ஜெயிக்கிற விளையாடுறானா அப்படின்னா எங்க தோனி நடந்து வந்தாலே போகுது. அதை இவனு இந்த டிஜே இவனுல இறக்கி விட்டானுங்க. இவனு என்னன்னா பத்ரி சொல்லி முடிச்சுக்கிறேன். கக்கறதுன்னு முடிவாயிடுது. மொத்த விஷத்தையும் கக்கிடலாம். என்னன்னா இவனுக்கு இந்த என்னன்னா அப்புறம் இதுல வந்து இவனுக்கு டிஜே இவனுக்கு வந்து என்னன்னா இந்த மேட்ச் வாங்கறதுக்கே என்னன்னா நீங்க டிஜே வேணும்னா எங்காவது பப்புக்கு இப்போ பாரு கீர் போனீங்கன்னா டிஜே சூப்பரா போடுவான், நல்லா டான்ஸ் ஆடிட்டு வாங்க. டிஜேடா தலை தோனி உள்ள போனாரா அப்ப போட்டாரு போடுறா பொட்டு வச்ச தங்க கூட ஏண்டா அந்த பாட்டு கூட 5 நிமிஷம் இருக்குண்டா. உங்க தலை தோனி 3 நிமிஷத்துல திரும்பி பண்ணிட்டாரு. அப்புறம் எதுக்குடா அந்த பாட்டு அதுக்கு இவனுக்கு பூரா அப்படியே அடிச்சு தலை தோனி 150 காசுக்கு அதையாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் விடுங்க. நான் அவ்வளவு இல்ல என்னன்னா சும்மா ஒரு சட்டரிக்கல் காமெடி. இது நாளைக்கெல்லாம் கடுப்பாய் திட்டுவானுங்க. நீங்க என்னைக்கா திட்டாம இருக்கீங்க திட்டுங்க. இல்ல சொல்றேன் நான் தலை தோனி அது சின்ன பசங்க கூட சொல்றது இல்லைங்க. இவனுக்கு பூரா பூமரானுங்க. இந்த 1970s எங்க சீனியருங்க. இப்ப நான் எங்க சூப்பர் சீனியர் நான் 85 இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 70 65 அவன் பூரா பாத்தீங்கன்னா அவனே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கான் ஆளு. என்ன தலை தோனி வந்தா போதுங்க. தலை தோனி சூப்பர் அப்படி என்னடா நடிச்சுக்காருன்னு பார்த்தா 15 ரன் நடிச்சுக்கிறாரு. ஒரு கேளுங்கடா இருங்கடா நீ அண்ணா கோபிநாத் திரு நீ அண்ணா கோபிநாத் நான் வர்றேன். ஏதாவது வாயா வாயா எப்படியா இருக்க? எல்லாம் நல்லா இருக்கு. இவ்வளவு வன்மமா தோனி ஏன் பேசுறீங்க இப்படி? அண்ணன் கை வைக்காத ஃபேன் பேஸே இல்ல. நாளைக்கு ஒரு அஸ்வின் கிஸ்வின் ஏதாவது ட்வீட் போடுவாரு. இல்ல யாராவது பத்ரிநாத் ப்ரோ 18 வருஷமா இல்ல ப்ரோ 18 வருஷமா பெங்களூருக்காண்டி கோலி விளையாடுறாரு. ஒரு கப் கூட தான் ஜெயிச்சதுல. இன்னும் அவங்க அதெல்லாம் விட்டே கொடுக்கல. இந்த ஒரு சீசனுக்கே இதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப இல்லைங்க. சதீஷ் அதுக்கு சொல்ல சதீஷ் அதுக்கு சொல்ல நான் என்ன சொல்றேன் கிரேஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்றேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. அது ஏன்னா அவர் எல்லா ஃபார்ம்ஸ்ல இருந்து வெளில வந்தாரு. இல்ல அது என்ன பண்றாங்க இவங்க கஷ்டமா இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் டீம் அவரை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு பாத்துறாங்க. அதுக்காண்டி வச்சிருக்காங்க. போய் தூங்குடா வேணா கொண்டுக்கிறிக்கான் வந்து நைட் நேரத்துல கொஞ்சம் மூடி போய் அவன் டெய்லி வந்து பேசிட்டு போறான். ஸ்போர்ட்ஸ் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்களே பேசிட்டு ஆன்சர் வராது. ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்டிவே எடுத்துக்கணும். என்னையே இதுக்கு இல்ல ஏன்னா இவர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவர் வந்து பெரிய அவரும் அவங்க அப்பா தான் வந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சாங்க. என்ன அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தோனி இவங்க எல்லாம் சிஎஸ்கே ஒன் ஆஃப் த கோ-ஓனர் அவரு. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இந்தியன் சிமெண்ட்ஸ்க்கு அவரு ஓனர் கோ-ஓனர் அவரு. அத விடுங்க. தெரியாம சும்மா படத்தை பத்தி பேசினா ஓகே. சரி பத்ரி என்ன இது எப்படியா இருக்கு? பெங்களூர் எப்படி இருக்கு? குழுன்னு இருக்கா? எப்படி இருக்கு? இல்ல நீங்க சமாதானமா பேசலாம். நான் தோனி ஃபேன். இப்ப பேசியா அது நீ சண்டை போடி, அது பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் சொல்லு. ஒரு சொல்லிட்டா ஒரே சொல்ல கேளுங்க. 2 நிமிஷம். சிபி சீரிஸ்னு ஒன்னு நடக்கும் ஆஸ்திரேலியால. சிபி சீரிஸ்னு ஒன்னு நடக்கும் ஆஸ்திரேலியால. அது நம்மளுக்கு கனவு. வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு சீரிஸ் நடக்கும். அது கனவு. அதெல்லாம் அச்சமிருக்கு. தோனி இன்னும் 2 வருஷம் ஆடினா உனக்கு 43 வரைக்கும் ஆடினா இவரு சச்சின் ஏன் ஆடக்கூடாது? அவரு ஓன் டீம். அது நான் ஆடுவேன் ஆடாம போவேன். அவருக்கு கேப்டனா இருந்தாருன்னா அவர் ஆடுறது பிரச்சனை இல்ல. மேனேஜ்மெண்ட் மிஸ்யூஸ் பண்றாங்க டிக்கெட். அதான் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓன் டீம்னா ராஞ்சிக்குள்ள விளையாடிக்க வேண்டியதான்.
ஓன் டீம் அவரது ஓன் டீம் இந்தியன் சிஎஸ்கே மத்த இல்லங்க சிஎஸ்கே வந்து மத்த ஸ்டேட்ல நடக்கும்போது இந்த மாதிரி தான் டிக்கெட் விக்கிறாங்களா? கிடையாது. மத்த ஸ்டேட்ல குஜராத்ல இதெல்லாம் ஆடுறாங்களா? அங்கெல்லாம் இப்படி டிக்கெட் விக்கிறாங்க. ரொம்ப நியாயமா இருக்கு. இல்ல நான் அங்க வந்து ஒரு 60% டிக்கெட் விற்பாங்கன்னா பாக்கி எல்லாம் ஸ்பான்சர் கொடுப்பாங்க. ஆனா வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்காது டிக்கெட்டுக்கு. இங்க மட்டும் தான் தோனினால பயங்கர டிமாண்ட். இரியா அவன் என்னமோ சீரியஸ் சொல்லிட்டு இருந்தா. நம்ம லக்னோல முந்தின மேட்ச் நடந்துச்சு. ஏன் எல்லோ கலர் டிஷர்ட்டாவே இருந்துச்சு? லக்னோல ஏன் எல்லோ கலர் டிஷர்ட்டா இருக்கணும்? தெரியல, சீப்பா கிடைச்சிருக்குமா என்னமோ. அதான் அப்படி கிடையாதுண்ணா. சிஎஸ்கே ஆடுற மேட்ச் மட்டும் டிக்கெட் அதிகமா வைப்பான். இப்ப லக்னோல மத்த மேட்சுக்கு எல்லாம் 300 டிக்கெட், சிஎஸ்கே மேட்ச் மட்டும் 1000 ரூபாய் டிக்கெட். நண்பாயே லக்னோல எல்லோ கலர் டிஷர்ட் இருந்துச்சு ஃபுல்லா. அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கியா சிஎஸ்கேக்கு? இது என்னையா டவுட்? எல்லோ தான் இருந்துச்சு. தோனி 2 வருஷம் ஆண்டாலும் பாப்பாங்க. நீங்க பாக்கலன்னா ஒரு மயிரா போச்சு, அது வேஸ்ட். அது ஐபிஎல்லுக்கே வேணும் ப்ரோ தோனி. அதான் சொல்ற. நீங்க பாருங்க, பிளேயரா இல்லாம கூட அம்பையரை நிறுத்தி வச்சு கூட பாருங்க. ஏன் எல்லாத்தையும் சொல்றீங்க? நீங்க தோட்டத்துல போய் ஸ்ட்ராபெரி பிச்சுக்கிட்டு பக்கத்துல பிச்சை போட்டுக்கிட்டே விளையாடுங்க. யாரும் விளையாட வேண்டாங்க. இல்ல, கேமுக்கு பதிலா தோனியை கேட் வாக் பண்ண விடுங்க, ஜாலியா பாத்துட்டே இருங்க. ஏங்க அததாங்க சொல்றேன். என்ன சொல்றேன் இங்க பாருங்க, ஒரு வண்டி ஒண்ணு இது ரெடி பண்ணி, இந்த ஆளுநர் இந்த குடியரசு தின விழாக்கெல்லாம் மேல வண்டி ஒண்ணு ஏறி நிப்பாருல, இந்த ஜீப்புக்கு பின்னாடி, அது மாதிரி ஏறி வச்சுட்டு என்ன பேட் ஒண்ணு கொடுத்துடலாம். நம்ம இவரு இந்த ரொலுசபா மனோகர்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வச்சுட்டு டிஜே கண்டினியூஸா போட்டு வச்ச தங்க கூட போட்டு விட்டுறலாம். என்ன தோனி வந்து அடிச்சுட்டே இருக்காராம். இப்படி வண்டி சுத்திட்டே இருக்குதா? 2 மணி நேரம் சுத்திட்டே இருக்கான். இல்ல 2 மணி நேரம் வண்டி சுத்திக்கிட்டே இருக்குதா? டிக்கெட் காசு முடிஞ்சுதா? எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறோமா? எப்படி? இது தொல்லையே இல்ல, ஜாலி. போதப்பா, நீ ஏன் போற? நீங்க போறீங்களா? என்னது நீங்க போல இல்ல? நான் எங்கேயே போறேன்? போறவங்கள பத்தி பேசக்கூடாது. நீங்க போறீங்களா? இல்லதானே? ஏன் பேசுறீங்க? நான் போயிருக்கேன். சிஎஸ்கே மேட்ச்ல 2-3 பாத்துருக்கேன். தோனி மேல வன்மை எடுத்து நீங்க ஃப்ரீயா போனீங்களா இல்ல அவர் மேல? என்ன அவர் வயசாச்சு. அதுக்கெல்லாம் இல்ல. அவர் ஓடுற மாதிரி நீ ஓட முடியாதுயா. அவர் ஓடுறபடி ஓட முடியாது. அவர் பேட். ஆமா, அவர் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. அவர் படுக்கிற மாதிரி படுக்க முடியாது. நான் என்ன கேக்குறேன், தோனி நடிக்கிறாரா கிரிக்கெட் விளையாடுறாரா? அவர் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு ஓவருக்கு 4 பேர் பொண்ணுக்கு பண்ணுவாரு. நீ ஒரு பேருக்கு போட்டு மாட்ட முடியுமா? அவருக்கு ஸ்ட்ரென்த்துக்கு 4 அவருக்கு 4 பொண்ணுக்கு பண்ணுவாரு. நீ ஒரு பொண்ணு பண்ண முடியுமா? ஒழுங்கா பேசு. ஐயோ, அது மேட்டர் தான். ஒழுங்கா பேசு. சி அதெல்லாம் பேசாத. காமெடியா பேசுனா காமெடியா பேசு. இதெல்லாம் காமெடியா உனக்கு? தூக்கிட்டாங்க. அது லூசு. ஏதோ ஒரு கட்டிங் இல்ல ஒரு கட்டிங் ஜாஸ்தியா போச்சு ஆண்டனி. அதான் பிரசாந்த், உண்மையை சொல்லுங்க. அந்த ரஜினி ஃபேன் பேஸ், அஜித் ஃபேன் பேஸ், விஜய் ஃபேன் பேஸ் எல்லாம் சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இப்ப தோனி ஃபேன் பேஸ் கேட்பாங்க. இல்லையா, எனக்கு கிரிக்கெட் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசையா. இவனுங்க இப்ப ஒருத்தர் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்டேட் டிஎன்ஆ ஏதோ பெரிய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து இவனுக்கு வந்து யாரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயனா நீங்க மாத்திட்டாங்களா என்னமோ, அவர் வந்து இவனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு போறாரு. ஏன்னா ஒரு கோபம் ஆகுறாரு அவரு. இவனுங்க ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன் பேஜ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பானுங்க, விஜய் ஃபேன் பேஜ்னு. அவனுங்களே அஜித்தா மாறிடுவானுங்க, அவனே விஜயா மாறிடுவான். இது பெரிய நம்ம நோய் இது ஆக்சுவலா. இப்ப ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சா அவர் ஸ்போர்ட்ஸ் கத்தாரிட்டியே மாறிடுவாரு அவரு. எவனும் யாருமே பேசக்கூடாதுங்க. என்ன டேய் பாவம், ஒண்ணும் இல்லாத பசங்க, சின்ன பசங்களை ஏமாத்தி 2000 ரூபாய் டிக்கெட் அவங்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்னு வித்து அவனுக்கு வந்து மண்டை காஞ்சு அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து யாரு பண்ணாலும் அவருதான் டிஎன்சி பிரசிடென்ட் யாரு? அவரோட பையன் அவர் பேர் என்ன?
பொன்முடி பையனா? அவரோட பையன் தான் டிஎன்சி நான் பிரசிடென்ட். கார்த்திக்னா அவங்க டீம் வேறண்ணா. அவங்க டீம் எஸ்ஆர்ஹெச்னா அவங்களுக்கு. கௌதம் சிகாமணியா? ஆமாமா அவர்தான். இப்ப மாத்திட்டாங்களா தெரியல, அவர்தான் இப்பயும். ஆமா இல்ல இதெல்லாம் சரி பண்ணும்லங்க. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் வந்து அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஐபிஎல் வேற கவர்மெண்ட் வந்துடும், அவங்க பாத்துக்குவாங்க. அடுத்த ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் ரவிவர்மா வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு முன்னாடி நின்றுப்பாரு. ஆனா அப்படி கிடையாதுன்னா, பிசிசிஐ வந்து பிஜேபியோட தானே, அவங்க ஒழுங்கா எல்லாருக்கும் பிஜேபி மேல பழி தெரியுதா? மொத்த கிரிக்கெட்டே உங்களால சிஎம் பண்ற மாதிரி எது நடந்தாலும் சரி. ஜெய்சா வந்து அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நாங்க என்னத்துக்கு வேணா இருப்போம். இன்னும் அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நாங்க அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் நீங்க? ஒன்றிய அரசு மேல நாங்க அப்படிதான் குறை சொல்லுவோம். இல்ல பிசிசிஐ நினைச்சா ஒரு ரூல இப்ப நடக்குது. பிசிசிஐ நினைச்சா இனிமே நீங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னா பண்ண போறாங்க. ஏன் பண்ணல? உண்மை என்னன்னா பிரதர், ஏவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பிரதர். எக்கேடோ கெட்டு போறானுங்க ஃபேன்ஸ். என்ன அவனுக்கு எப்படி இருந்தாலும் அந்த இழிச்சவாயனுங்க வந்து மஞ்சள் சட்டை போட்டு வந்துருவானுங்க. வந்து எப்படி இருந்தாலும் 10,000 ரூபாய்னாலும் வாங்குவானுங்க, 20,000 ரூபாய்னு வாங்குவானுங்க. அப்புறம் என்ன தோனி ஏங்க எல்லா செலிபிரிட்டிக்கு எப்படிங்க டிக்கெட் கிடைக்குது? அதான் சொல்றேன் நானு. யோ அது யாருங்க குடுக்குறா? சொல்லையா யாருங்க குடுக்குறா? அதை பத்தி நீங்க இன்னசென்ட்டா ஏமாறாம பாரு அந்த ஃபேன். அவனுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். பாவம் ஊர்ல இருந்து வந்து உட்காந்து காசு போட்டுட்டு வந்து ஸ்பான்சர் கம்பெனியே நிறைய அவங்க தானே வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து போகும் போல. அதுதான் நான் என்ன கேக்குறேன், நீ எல்லாத்தையும் வந்து அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சா உறுதியா பண்ண முடியும். ஒரு சீட் இல்லாம ஒரு நியாயமான விலைக்கு நல்ல ஸ்நாக்ஸிஸ் குடிச்சே உட்காந்து அகாமடேட் நிச்சயமா பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஒரு தேட்டருக்காரங்க ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேக்சிமம் ஒரு 300 ரூபாய் எங்காவது விற்பாங்க FDFS. அதுக்கே குதிப்பாங்க நம்மளுங்க. அவன் ஏசியை போட்டு 3 மணி நேரம் ஏசி போட்டு இன்டர்வல் விட்டு நீட்டா குவாலிட்டியா ஸ்நாக்ஸ் வச்சு கிளீனா தேட்டரை வச்சு அத்தனை சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ப்ரொஜெக்ஷன் வச்சு அப்படி விட்டு தான் 300 ரூபா வாங்குறான். அது நான் நார்மல் ஷோக்கு 150 ரூபா இவ்வளவுதான் வாங்குறான். அதுலயே நம்ம நிச்சயமா குறை சொல்றோம். சீட்டு சரியில்லைங்கிற, இந்த தேட்டர் போகாதீங்கிற, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. உங்களை கொண்டு போய் ஒரு பழங்கால சீட்ல வலுவலு சீட்ல கொண்டு போய் உட்கார வச்சு வெகு தூரத்துல 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் பிச்சு வச்சுக்கிட்டு அங்க கொண்டு போய் ஜெயில் கைதிகளாட்ட உங்களை உட்கார வச்சிடறாங்க. குளிர்காலம் கூட பரவாயில்ல. இந்த வெயில் காலத்துல போய் உட்காந்து அவங்க வேர்வை ஒழுக்கிறது இல்லாம நாமளும் ஒழுக்கி அதுக்கு அப்பப்ப விடுவானுங்க. இவனு பெப்பேவானுங்க. டிஜே பொழப்பெல்லாம் கொண்டு அவனுக்கு கம்மிட்டு இருக்க மாட்டானுங்க. எந்திரிங்க, ஜம்ப், வாங்க சோல்ஜர்ஸ் ஜம்ப் அப்படின்னா போகுது. காமன் நேரம் இவனுக்கு ஜம்ப். இவனுக்கு என்ன அங்க ஜம்முன்னு உட்காந்து இருக்கிறான். இந்த கூட்டத்துல ஜம்ப் பண்ணணும் நம்ம. என்ன காமன் நேரம் டிங்கிங்க வேண்டியதுதான். என்ன உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல எனக்கு என்னன்னா, முதல்ல தோனி எல்லாம் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிஜே பாக்ஸ் வந்து 2ஆ உடைச்சு அந்த பக்கம் ஓரத்துல போடுங்க. இந்த பொட்டு வச்ச தங்க கடை வந்து 2 வருஷம் போடக்கூடாது. நீ ஒழுங்கா ஜெயிங்க, அதுக்கப்புறம் போடு. பொழுதுனைக்கு உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ பாட்டை போட்டு ஏதோ பெரியவனு என்னமோ ஒரு மேட்ச் விடாம ஜெயிக்கிற மாதிரி போட்டு அம்மாள். அது நல்லாதான் ப்ரோ இருக்கும். உள்ள ஸ்டேடியம்ல நல்லா இருக்கும் ப்ரோ. அது நல்லா இருக்குங்க. எதையுமே ஓவர் டூ பண்ணா போர் அடிச்சிருங்க. கொஞ்சமாவது விட்டு பண்ணணுங்க. ஏதாவது இது போர் அடிக்கலங்க. இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், ஒரு மேட்ச் கீச்சு என்னன்னா உள்ள போறாரு கொஞ்சம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரை மணி நேரமாவது பாருங்க. அடிச்சாருன்னா கூட பொட்டு வச்ச தங்க கூட போடுங்க. போற கண்டிஷன்ல எந்த கண்டிஷன்ல திரும்பி வர்றாருன்னா என் தலைவர் தெரியல. என்னங்க அநியாயமா இருக்கு. 10வது இடத்துல இருக்க சிஎஸ்கே மட்டும் திட்டே இருக்கீங்க. SRH 50வது இடத்துல இருக்கான். என்னங்க காவியா மாறன் எல்லாம் பாவம். அதெல்லாம் அவங்களாம் கண்டிஷன் ரொம்ப பேடா உட்காந்துருக்கேன். கார்த்தினா அவங்க ஊர்ல ஹைதராபாத்ல டிக்கெட் விலை 750 ரூபா. 2 டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு ஜெர்சி ஃப்ரீயா கொடுக்குறான். ஆட பாவிலா பாருங்க. அங்க விக்காது ப்ரோ. அங்க தோனி இருந்தா விக்கும். அப்படிதான். 2 டிக்கெட் ஒரு ஜெர்சி எல்லாம் கொடுக்குறான். 750 ரூபாய்க்கு போயிட்டு பாத்துட்டு மேட்ச் எல்லாம் பார்த்து. ஐயப்பா உங்க நிலைமையில என்ன இப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி டிக்கெட் எல்லாம் கரெக்டா கிடைக்குமா? இல்ல அம்பானியே பூரா டிக்கெட் வாங்கி மும்பை எல்லாம் ஃபிளாஷ் சேல் மாதிரி ப்ரோ. 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். 10-30 நிமிஷத்துல அவ்வளவுதான். ஓகே ப்ரோ இல்ல இங்க சவுத் இந்தியால நீங்க எங்க போனாலுமே டிக்கெட் அப்படி. பெங்களூரும் அப்படிதான். பெங்களூரும் அதேதான். பெங்களூர்லாம் சரியான பிரைஸ் இருக்கும். மினிமம் டிக்கெட் ரேட் 2300 rupees வரும்.
அதையே பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் சொல்லி 5000 6000 50,000 ப்ரோ 60,000 அது டிக்கெட் தான் ஓகே இருக்கும் ப்ரோ. பெங்களூர். நான் என்ன ப்ரோ அது பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் இங்க என்ன சொல்றேன்னா, அதாவது அந்த கில் ட்ரிப் ஆடியன்ஸ் மேல விட்டுறாங்கிற நான். இப்போ ஒரு கிரிக்கெட் ரசிகர் போனாருன்னா நீங்க கவுண்டர்ல 5000 ரூபாய்க்கு வீங்க, அது பிரச்சனை இல்லை. அவன் டீசெண்டா வாங்கிட்டு டீசெண்டா போய் உட்காந்து அந்த மேட்ச் பார்க்கட்டுங்கிற நானு. அவன் போய் ஏதோ சந்துல புந்துல நின்றுட்டு இந்த டொக்கு சந்துல இந்த பாத்தீங்கன்னா இந்த மூத்திர சந்துல நின்றுட்டு அண்ணா எப்படியோ தந்துருனேன் அப்படின்னா அவன் என்னமோ கிரிமினல் மாதிரி உள்ள போய் அந்த மேட்ச் பாக்குறானு பாவம். அந்த நிலைமை எதுக்குங்கிற நானு. கவுண்டர்லயே வீங்க. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னன்னா அது வந்து நம்ம வாங்குறோம். இப்ப எப்படின்னா முதல் ஷோ நான் பார்க்கணும்னா நான் டிசைட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கணுமா இல்ல 500 1000 rupees கொடுத்து இல்ல வாங்கணுமா? தெளிவா நான் என்ன சொல்றேன், Same like இந்த that நான் மத்த ஸ்டேடியத்துல என்ன சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குதுன்னு நான் சொல்றேன் நானு. இங்க நிறைய இடங்கள் சும்மா கிடக்குது. அவன் அத கவுண்டர்ல விக்கிறான், வித்து முடிஞ்சதுன்னா இல்லன்றான், அவ்வளவுதான். அது அந்த போட்டி பிரச்சனை இல்ல. இல்ல ப்ரோ, இப்ப எல்லாமே ஆன்லைன் தான். எல்லா ஸ்டேடியம்லயும் ஆன்லைன் தான். இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி ஐயோ தலைவா, அந்த கண்டிஷன் மெட்ராஸ் இல்ல தலைவா. இதோட சிச்சுவேஷன் வேற. அதான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் 4 தடவை ட்ரை பண்ணி ஒரு தடவை கிடைச்சிருக்கேன். நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. 38,000ல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது 15,000 தான் விடுறாங்க. இன்னும் 15,000 சொல்ற மாதிரி எல்லாமே இதுதான் பிளாக்ல தான் போகுது. இல்ல நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா அந்த 15,000ல வாங்கி போகதான் சொல்றேன். அவங்க 15,000 விடல ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இல்ல ப்ரோ இல்ல, நான் வந்து அந்த கியூ சிஸ்டம்ல சேமா தான் நான் அனுப்புறேன். உங்களுக்கு இன்னும் நான் இருங்க ஒரு நிமிஷம். எந்தெந்த ஸ்டாண்ட் ஓபன் பண்றோம் ஆன்லைன்ல அத முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு ஸ்டாண்ட் ஓபன், மொத்தம் எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு? மொத்தமா 8 ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்கான் ப்ரோ. நான் சொல்ல பாருங்க, 1700 rupees டிக்கெட், 2500, 3500, அப்புறம் 4000. ஒரு ஸ்டாண்ட்ல 3 இருக்கு. அப்பர் இருக்கு, லோயர் இருக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு, சி அந்த மாதிரி எத்தனை இருக்கு மொத்தம் சேப்பாக்கு? மொத்தம் ப்ரோ ஹாஸ்டல் ஓகே. ஒரு ஸ்டாண்டுக்கு 3, ஒரு இப்ப சிக்கு 3ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை ஓபன் பண்றான் ஆன்லைன்ல? ப்ரோ சிடிஇ அதுவும் ஒரு 3 ஸ்டாண்ட் ஓபன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அதுல அப்பர் 3 ஓபன் பண்ணுவோம். அவ்வளவுதான் ஓபன் பண்றது. 38,000 கெபாசிட்டி இருக்கு ப்ரோ செப்பாக்ல. ஆனா ஓபன் பண்ண டிக்கெட் வெறும் 4000 டிக்கெட் 5000 டிக்கெட் தான். அவ்வளவுதான் ஓபன் பண்றது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 மேக்ஸிமம் 10,000 அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. இல்லைங்க, இந்த டெமோக்ரஸி தாங்க கேக்குறோம் நாங்க. என்னன்னா ஒரு சிஎஸ்கே கேட்க வேண்டிய இடத்துல ஒரே சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஏசில உட்காந்து பாக்குற டிக்கெட். அந்த ஏசில உட்காந்து பாக்குற டிக்கெட் ஒரு நிமிஷம் அந்த டிக்கெட் பப்ளிக்கே ஓபன் பண்ற, பப்ளிக்கு சேலுக்கு ஓபன் பண்றதே கிடையாது கடைசி 3 சீசன். அப்பனா பப்ளிக் ஏசில உட்காந்து பார்க்கவே கூடாதா? அதுதான் சொல்ல வரியா நீ? ஒன்லி காம்ப்ளிமெண்டரில போறது இல்ல. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எல்லா ஸ்டேடியத்திலயும் ஹாஸ்பிட்டாலிட்டி சேல்ல இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி பெங்களூர்ல என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்களேன். பெங்களூர் எவ்வளவு டிக்கெட் ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணுவாங்க ப்ரோ. எப்ப எல்லா ஸ்டேடியத்திலயும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஓபன் பண்ணுவாங்க. சென்னையில ஹாஸ்பிட்டாலிட்டி பப்ளிக்கே கிடையாது. பண்றாங்கல அவங்க 2 days முன்னாடி பண்றாங்கல. இது ஓபன் பண்றது இல்ல ப்ரோ. ஜீரோ டிக்கெட் முன்னாடி அவங்க ஓபன் பண்ணது 3 ஸ்டாண்ட் ப்ரோ. அந்த ஸ்டாண்ட்ல ஏதாச்சும் ஹீரோயின்ஸ் வந்து ஃபிளாக பிடிச்சு ஆடிட்டு நிப்பாங்க. விஜய் டிவி ஸ்டார்ஸ் வந்து ஃபிளாக பிடிச்சிட்டு நிப்பாங்க அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா. நல்லா பாருங்க டிவில. அவ்வளவுதான். பப்ளிக் ஒரு ஆளுக்கு கிடையாது ப்ரோ. அது எல்லாமே மும்பை மேட்சுக்கு அப்படிதான் ப்ரோ. விஜய் டிவி, ரவீனா, சௌந்தர்யா இவங்க தான் ப்ரோ வந்தாங்க. நான் தான் போனேன் மும்பை மேட்ச் போனேன், டிசி மேட்ச் 2 மேட்சும் போனேன். நான் விஜய் டிவி ரவீனா புக் பண்ணி தான் போனேன். விஜய் டிவி சௌந்தர்யா எல்லாம் இருந்தா போய் தோனி கோச்சிங் பண்ணி இல்ல ப்ரோ. அது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர்னால அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும். இல்ல அததான் நான் சொல்றேன். இது பைத்தியம் இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா தோனி பக்கமே வந்துட்டு ஆன்லைன்ல வந்து 18,000 டிக்கெட் வந்து சேல்ஸ் ஓபன் பண்றாங்க ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆன்லைன்ல வந்து 18,000 டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க, விட்டுறாங்க. ஆனா அதே டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி வெளியில கூட குடுக்குறாங்க. இப்போ சி லோயர் ஆன்லைன் மட்டும் தான் சொல்றாங்கன்னா ஆன்லைன் மட்டும் தான் விடணும், வெளில வந்து கொடுக்க கூடாது. பிசிக்கல் டிக்கெட் கொடுக்க கூடாது. ஆமா ஆமா. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க பிரதர். அவனுக்கு பண்ற எல்லாமே தெரியும் பிரதர். ஸ்கேமிங். ஓகேங்களா? ஸ்கேமிங் ப்ரோ. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஹாஸ்பிட்டாலிட்டினா பணக்காரன் மட்டும் தான் உட்கார்ந்து பார்க்கணும். அதுவும் பப்ளிக் உட்கார்ந்து பார்க்க கூடாதுன்னா அது எவ்வளவு கேவலமான விஷயம் அது. இல்ல அததாங்க ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்றீங்க. அது எப்படி ஆல் ஆர் ஈக்குவல்? கிளாஸ் டிவைட் பண்றானுங்க. நான் அததான் அந்த சிஸ்டம் வந்து
உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அற்ப பதறுக மாதிரி பாக்குது. இதுக்கு நீங்க உங்களுக்கு எவனுக்குமே கோவம் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாண்ட் ஓபன் பப்ளிக் ஓபன் பண்ணினா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் ஒரு ஸ்டாண்ட் கூட ஓபன் பண்றது இல்ல. அதுதான் ஆண்டனி ஓபன் பண்ண மாட்டாங்க பிரதர். அதுதான் இஷ்யூவே இல்ல இங்க. ஏன் பண்ண மாட்டானுங்க? யார் அது ஏன் பண்றது? யாரு கவர்மெண்டா? பண்றது டிஎன்சி. ஏங்க டிஎன்சிஏ சிஎஸ்கே எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது. இல்ல மெயின் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் தான். மேனேஜ்மென்ட் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் நினைச்சா அவங்களுக்கு பண்ண தெரியாதுங்களா? ஏங்க ஆமா சிஎஸ்கே பின்னாடி இருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரன் பை அந்த இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி கரண்ட் கவர்மெண்ட். சரி அவங்க நினைச்சா ரெகுலேட் பண்ணலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாம் வெளிய போயிட்டாங்க. எப்பயோ வித்துட்டாங்க. என்ன வெளிய போனாங்க? இந்தியா சிமெண்ட்ஸ் வித்துட்டாங்க. சுனில் ப்ரோ இது எந்த ஆட்சி வந்தாலும் மாறாது ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்ற எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன். ரோகிணி சினிமாஸ்ல எப்பவாவது முதல் மேல வந்து செலிபிரேட் கொடுக்குறாங்க. இல்ல ப்ரோ நீங்க சொல்ற அதே சேம் அக்செப்ட் என்ன பண்றீங்க? ப்ரோ ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட் 2017ல எல்லாம் ஓபன் பண்ணா எல்லாருக்கும். இப்பதான் ஓபன் பண்றது இல்ல. கடைசி 3 வருஷமா தான் ஓபன் பண்றது. லாஸ்ட் 3 இயர்ஸா அததாங்க சொல்றேன். இது ஏன் நடக்கிறது இல்லங்கறத அவங்க கேள்வி. ஏன்னா ஏன்னா ப்ரோ அது எந்த இதுலயுமே விடுறது இல்ல ப்ரோ. நான் பெங்களூர்ல இருந்து நானும் ப்ரோ நான் ஓபன் பண்ணிருக்கேன் ப்ரோ. 15,000 20,000 டிக்கெட் ஓபன் பண்றது இல்ல. ஆன்லைன்லயே விடட்டும். இப்ப என்ன தப்பு இருக்கு? அது அப் டு டிசிஷன் ஆஃப் அந்த இது ப்ரோ. நான் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி என்னன்னா நான் என்ன சொல்றேன் தலைவா, இப்ப ஒரு பாமர மக்கள் ஹாஸ்பிட்டாலிட்டில உட்கார்ந்து பார்க்க கூடாதா? அதுதான் என்னோட क्वेश्चन ப்ரோ. அத நான் மீன் பண்ணல ப்ரோ. அவங்களுக்கு எவ்வளவு இப்ப உங்களால இப்ப 15,000 அது கிடையாதுங்க. அதுல போய் டிக்கெட் நான் கொடுக்கிறேன். நீ ஆன்லைன்ல விடு. அவங்களோட இது ஏன்டா இப்படி மிஸ் பண்றீங்க? ஆனா ஹாஸ்பிடல்ல 25,000 விக்கிறாங்க. ஆனா அது பேக்ல எவ்வளவு தெரியுமா? 50,000 60,000 1 லட்சம் வரைக்கும் விக்கிறாங்க. சரி டிவில தான் ரோபோ கேமரா ஐயப்பா கம்பி கட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் கேமரா விட்டு அந்த பேட்டு கீழ கவட்டை கீழ கேமரா விட்டு எடுத்து எல்லாத்தையும் காட்டுறாங்கல்ல. அப்படின்னா அங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? நான் 1 லட்சம் கொடுக்குறேன். 1 லட்சம் கொடுத்தா தோனி வந்து பொட்டு வச்ச காடுவாரா? அதெல்லாம் வைக்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஏசில உட்கார்ந்து ப்ரோ இல்ல அது ஒரு தடவை போட்டாச்சு மறுபடியும் போட மாட்டாங்க ப்ரோ. இல்ல எனக்கு மட்டும் தனியா டிஜே போடுறாராம் 1.5 லட்சம். அந்த ஹாஸ்பிட்டல் டிக்கெட் எப்படி விக்கிறானுங்கன்னா பிளாக்ல நீங்க வந்து இந்த ஸ்டாண்டுக்கு இந்த ஹீரோயின் வருவாங்க, அதனால இந்த ரேட்டு அப்படி அவங்க நீங்க பக்கத்துல இல்லடா பொய் சொல்லல. இதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு. ஏப்பா நீ வந்து 50,000 நான் 1 லட்சம் தர்றேன். எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஒழுங்கா விளையாடல ஒழுங்கா பண்ணல. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. யார் நானே ஒத்துக்கிறேன். இவர் யார் பிசிசி சேர்மன்? தருண் பேசுறேன். நான் தருண் பேசுறேன். அதுக்கே தோனியை போட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆக்சுவலா ஒரு ஃபன் பண்றாங்க. அதுல என்ன இருக்கு? இப்ப என்ன கிரிக்கெட்டை ஃபன் பண்ணவே கூடாதா? அரசியல்வாதிகள் ஃபன் பண்றோம். ஃபன் பண்ணனும் சொல்லல. எனக்கு நம்மள ஃபன் பண்றாங்க. உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கானுங்க 5 வருஷமா. ஆனா ஸ்டேடியத்துல வச்சு செஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கெல்லாம் ரோசம் வரல. இவருக்கு வந்து நான் ஃபன் பண்ணனும் கோவம் தான் மைண்ட். ப்ரோ ஆர்சிபி மேட்ச்க்கு வந்து ஒரு டிக்கெட் 30,000 போயிச்சு ப்ரோ சேல்ஸ் தெரியுமா? ஒரு டிக்கெட் 30,000 ரெடியா இருக்காங்க. கிடையாது அததான் சொல்ல வரேன் நானு. தோனியும் தோனியும் ஒரு காரணம் தான். தோனி காரணம் எல்லாரும் என்னன்னா தோனிக்கு தெரியும் ப்ரோ. எல்லாமே ஸ்கேம் நடக்கலாம் தோனிக்கு தெரியாம எல்லாமே தெரியும். இல்லங்க அதுதான் சொல்றேன். இது ஏதாவது ஒரு பிரதர் ப்ரோ எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ப்ரோ. அந்த டிக்கெட்ல எவ்வளவு ப்ரோ 50 கோடியா ப்ரோ வரும். என்ன 50 கோடி வருங்க. பண்ணுமா இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 35,000 டிக்கெட்ல நான் சொல்றேன். என்ன ப்ரோ லட்சம் கணக்குல ஏமாத்துனது ப்ரோ. 14 மேட்ச் நடக்குது. இல்ல ப்ரோ நான் அதான் சொல்றேன். அந்த கிரவுண்ட் கெபாசிட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதை விட அதிகமா வருது ப்ரோ. அதுதான் அங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் அங்க ஸ்கேமிங் ப்ரோ. நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். சிஎஸ்கே உடைய வேல்யூ என்ன? நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். சிஎஸ்கே உடைய பிராண்ட் வேல்யூ என்ன? நீங்க சொல்ற அந்த டிக்கெட் இப்ப நியாயமான கேள்வி. நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் முடிச்சறேன். இதுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க சொல்ற நியாயமானது. 10,000 கோடி ரூபா இருக்கிற ஒரு பிரான்சைஸ் எல்லாத்துக்கும் ₹1 டிக்கெட் போட்டு கொடுத்துருங்களேன் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? அப்போ நீங்க டிக்கெட் காசு போடும் போது அப்போ எந்த அளவுக்கு பிராண்ட் வேல்யூ முக்கியமோ டிக்கெட் விக்கிறதா அவ்வளவு முக்கியம். மினிமம்
இந்தியாவிலே மினிமம் ரேட் இல்லங்க இருக்கிறது இங்க தான். இதை விட்டா அதெல்லாம் மினிமம் எல்லாம் ஹைதராபாத்ல ஒரு இருக்கிறாங்க ஈர ப்ரோ. வெங்காயம் இல்ல ப்ரோ ஹைதராபாத்ல நான் என் பாயிண்ட் ப்ரோ ஆஃப் வியூ ஹைதராபாத்ல கெப்பாசிட்டி அதிகமா அங்க வர மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அது அப்பயே 1700 இந்தியால ப்ரோ நீங்க 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 சொல்றது கோவா வைங்களேன். விக்கலாம்னு நீங்க சொல்றாரு பொருள். இருங்க நீங்க சொன்னீங்கல்ல என் பாயிண்ட் ஆஃப் 50 வியூ கோடி நீ ஏமாத்தி அப்படி விக்கிறதுக்கு டைரக்டா நீ 10,000 போட்டு ஒரு டிக்கெட் வித்துறேன் அதுக்கே ஹலோ ப்ரோ ரெடி எல்லா ஆல்ரெடியா இடத்துலயும் இருக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டு சொல்றேன். இருக்கோம் இப்போ இததாங்க பேசிட்டு ப்ரோ அந்த இருக்கோம் சேல் பண்றது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ப்ரோ சென்னையில மட்டும் இப்ப தான் வந்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அதான் நான் 1 அக்செப்ட் லட்சத்துக்கு கூட பண்ணிக்கிறேன். டிக்கெட் வைங்க ப்ரோ. பெங்களூர்ல இல்லைங்க டபுள் ரேட் ஒரு இருக்கு. இப்போ லட்சத்துக்கு கூட டிக்கெட் வைங்க, அது அபிஷியலா வைங்க, அவ்வளவுதான். ப்ரோ பிரதர் நீங்க கேட்டீங்கல்ல 50 கோடி வருமானு 38,000 ஸ்டாண்ட் ப்ரோ. ஒரு டிக்கெட் 5,000 ஆவரேஜா போட்டீங்கன்னா நிச்சயமா வரும் 19 கோடி ஒரு மேட்ச்சுக்கு. வரும் மொத்தம் 8 ப்ரோ மேட்ச் வருது. எல்லா டிக்கெட்டுமே ப்ரோ எல்லா டிக்கெட்டுமே சிஎஸ்கேவே எந்த ஒரு தோத்து ஸ்டேடியம்ல பரிதாபங்கள்ல 10வது இடத்துல இருக்கு. சாத்தியம்னா ஓ, சிஎஸ்கே இதை மட்டும் பத்தி கம்மல் கொடுத்துட்டாங்கண்ணா. உட்காரு ப்ரோ பேசுறீங்க. சிஎஸ்கே 12,000 அங்க மட்டும் ஒரு வாங்கிட்டாங்க. ஸ்டேடியத்துக்கு வந்து ஒரு தம்பி 5 நீங்க கோடி தான் வயசுக்கு ப்ராஃபிட்னா வந்தேன் அந்த இடத்துல வரலன்னு 20 கோடி வந்தா அது ஓவர் ப்ராஃபிட் தானே ப்ரோ. அதுதான் ப்ரோ பாக்குறாங்க அவங்க. ப்ரோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா ஆ 10,000 கோடி இருக்கிறவருக்கு அது வந்து 0.01%. நீங்க சரி, சொல்ற அட மாதிரி அப்ப ஏன் அந்த ப்ரோ அததாங்க நீங்க சொல்றேன் 38,000 டிக்கெட் டிக்கெட்டையும் அவங்க ப்ரோ? சேல் பண்ண இருங்க போறது இல்ல. ஏங்க ப்ரோ நான் சொல்றேன் நான் 38 அததாங்க டிக்கெட்டையும் சொல்றேன் சேல் நானு பண்ண போறது 0.01% சொல்லுங்க bro. இருக்கிற ஒரு ரெவன்யூ எதுக்குங்கிற நானு உங்க ஃபேன்ஸ் தான் நீங்க லவ் ப்ரோ பண்றீங்க அப்ப நீங்க தியேட்டர் இருங்க அப்ப நீங்க இல்ல அப்ப போய் அப்படி நீங்க அக்செப்ட் கிடையாதுங்க பண்ணிக்கிறீங்களா? இப்ப தியேட்டர்ல ரொம்ப இருங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு தெளிவா 500 சொல்றேன் ரூபாய் உங்களுக்கு டிக்கெட் வித்தாங்கன்னா சினிமாக்கு கம்பேர் பண்றீங்க தெளிவா சொல்லுங்க bro. சொல்றேன் எல்லா நடிகர்களும் நீங்க டிக்கெட் வாங்கி வந்தாதான் இந்த படம் ஜெயிக்குங்கிறத எல்லா நடிகரும் சொல்றான் புரியுதுங்களா கண்டிப்பா bro. எல்லா ப்ரொடியூசரும் சொல்றாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்றாங்க உங்க டிக்கெட் காசுல தான் நாங்க வாழ்றோங்கிறத ரஜினி சார் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றாங்க சிஎஸ்கே சொல்லுதா சொல்றது இல்ல இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க ஓ சிஎஸ்கே இல்ல இட் இஸ் ஒன் அததாங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் ரெவென்யூ ப்ரோ. இட் இஸ் அததாங்க நாட் சொல்றேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க 150 0.01% கோடி அதாவது ஏங்க பட் டீம் அவங்களோட வேல்யூஸை நிறுத்தி ப்ரோ. வேல்யூல அவங்க பிராண்ட் 0.01% சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறப்போ ப்ரோ நான் அத சேம் தான் ப்ரோ தள்ளுபடி சொல்றேன். பண்ணிருங்க இப்போ நீங்க இல்லன்னா ஒரு சப்சிடி நீங்களே கொடுங்கய்யா உங்களோட ஏங்க இது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் நான் என்ன சொல்றேன் நீ வந்து என்னன்னா இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விடாத ஏன்னா எனக்கு கிரிக்கெட் சம்மந்தமே இல்ல உனக்குன்னு ஹார்ட் கோர் ஃபேன் ஒருத்தன் வந்து பாவம் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு 15 வருஷமா சுத்துறான்ல பைத்தியாரன் அவனுக்கு நீ சப்சிடி கொடு ஆனா நீதான் அவ்வளவு சப்சிடி பெரிய எல்லாம் ஒண்ணும் கிளிக்க வேணாம். ஒழுங்கான டிக்கெட்ல முதல்ல ரேட் வச்சாலே போதும். அவ்வளவுதான் இவ்வளவுதான் கேக்குறாங்க நீ வந்து போட்டிருக்கிற ப்ரோ ரேட்டுக்கு பிரசாந்த் ப்ரோ இவங்க ஒழுங்கா டிக்கெட் சேல்ஸ் பண்ணாங்கன்னே இந்த இஷ்யூ போட்டிருக்கிற வராது. ரேட்டுக்கு கவுண்டர்லயும் ஆன்லைன்லயும் கரெக்டா வீங்கிறது தான் அவனோட ஒரே கோரிக்கை அது இல்ல 36 அந்த ப்ரோ 38,000 டிக்கெட் கூட இதுக்கு எங்களுக்கு நான் வேண்டாம் லைவ் கடைசிக்கு 28,000 டிக்கெட் ஆகுது எல்லா கேட்டகரியிலயும் எங்களுக்கு தெளிவா வீங்கிறதா 20,000 வரவே அவன் கோரிக்கை அப்போ அதை கூட பண்ணாம இந்த இந்த மேட்சுக்கும் இந்த மேட்சை வந்து அவனோட பாப்புலாரிட்டிக்கு யூஸ் பண்ற ஒரு செலிபிரிட்டியை கொண்டு வந்து ஒரு பாக்ஸில் நிக்க வைக்கிறதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கிறப்போ நீ உண்மையா யார் நீ ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும் உன் ஒவ்வொரு மேட்சையும் பார்த்து ஃபேன்ஸ் ஒவ்வொரு பாலையும் பார்த்து கிளாப் அடிக்கிறான்ல அந்த ஃபேன்ஸ் தான் நீ மரியாதை பண்ணிருக்கணும் அவன் முக்கியமா இல்ல வந்து இந்த மேட்சுக்கு அந்த ஜஸ்ட் அந்த செலிபிரிட்டி மேட்ச் காரணம் என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் வந்து 4 வாட்டி போயிருக்கேன் சிஎஸ்கே மேட்சுக்கு. ஒரு வாட்டி வந்து 2013 போயிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி போனது. அதுக்கப்புறம் 3 வாட்டி போயிருக்கேன். 2018 20 இல்ல 23 ஒண்ணு அப்புறம் 23ல 2 வாட்டி போனேன். அந்த 3மே எனக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ஒரு நிப்பான் பெயிண்ட் ஸ்பான்சர் ஒர்க் பண்ற எம்ப்ளாயி கிட்ட இருந்து வாங்கினேன். 2வது வாட்டி வந்து டிஎன்சிஏல இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். 3வது வாட்டி வந்து அங்க அண்ணா சாலையில இபில ஒர்க் பண்ற ஒருத்தவருக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட். இப்படிதான் எனக்கு 3 வாட்டி டிக்கெட் கிடைச்சிச்சு. புரியுதா? ஸ்கேம்னு சொல்லல. இது வந்து நான் பிக்சட் ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போனேன். நான் அதுல ஏன்னா அவங்க எல்லாம் ஜென்யூனான பீப்பிள் எனக்கு அதே ரேட்டு கொடுத்தாங்க. ப்ரோ அவங்களே ஸ்கேம் தான் ப்ரோ. காம்ப்ளிமெண்டரியா கொடுத்த டிக்கெட் வந்து நீங்க வந்து காசு கொடுத்து வாங்குறீங்க. அதே ஸ்கேம் தான். அப்படிதான் நான் 3 வாட்டி போயிருக்கேன். புரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதுவே ஏமாத்தணும்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன். ஒரு ஏங்க சேப்பாக்கு அந்த ஸ்டேடியம் என்னங்க அந்த ஸ்டேடியத்துக்கு ஒரு டிக்கெட் மேனேஜ் பண்ணி ஒரு அக்சஸ் பண்ணி கரெக்டா உள்ளோட முடியாதுங்களா மக்களை? அது என்ன ஒரு பெரிய டாஸ்காங்க? நான் கேட்கறேன் நான். ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே சொல்றேன். நான் வந்து இந்த வருஷம் டிக்கெட் புக் பண்ணி நான் போனேன். நானா புக் பண்ணது. நீங்க சொல்ற அதே சேம் கியூ சிஸ்டம்ல நான் போகும்போது 5,500. ஸோ எனக்கு முன்னாடி 5,500 பேர் இருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா அந்த விஸ்வநாதன் சார் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல 1 or 2 இயர்ஸ் பேக்கே சொல்லியாச்சு ஆன்லைன்ல மினிமம் 15,000 to 18,000 மட்டும் தான் ஆன்லைன்ல விடுவாங்கன்னு இருக்கு. ஸோ நான் வந்து 6,000 சார் 32,000ல சொன்ன மாதிரி ஸ்பான்சர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்க. இப்போ ஒண்ணு இல்ல அந்த முன்னாடி வந்து ஜெர்சில ஒரு பேர் அவங்க எல்லா ஸ்பான்சருக்கும் ஒரு பர்சன்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு பிசிசிஐக்கு ஒரு பர்சன்ட், தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஒரு பர்சன்ட், போலீஸ் பொலிட்டிஷியன் கொடுக்கணும், கிளப்புக்கு கொடுக்கணும். அது பிரச்சனை இல்ல. அது போக பேலன்ஸ் டிக்கெட் தான் ப்ரோ விடுறாங்க. அவரே சொன்னாரு அவரு 15,000 to 18,000 விடுறாரு. நான் வந்து என்ன கேக்குறோம்னா அந்த பேலன்ஸ் டிக்கெட் அங்க லோக்கல்ல இருக்கிற சில பேர் சீல ஒரு டிக்கெட் நீங்க அதாங்க அப்போ நீங்க சொல்றபடி
நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லா டிக்கெட்டுமே எவனோ ஒருத்தன் வாங்கிடுறான். ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கணும்ல. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். அது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அது ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன்ல தலைவா பிரிண்ட் அவுட்டா தலைவா பிசிக்கல் டிக்கெட்டா நாம வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ பிசிக்கல் டிக்கெட்டா கொடுக்குறோம். இது எல்லாமே இப்போ தலைவா தர முட்டு கொடுக்குறோம். உண்மை என்னன்னா தலைவா இங்க இருங்க, இப்ப என்ன விட்டுருங்க தலைவா, எனக்கு கிரிக்கெட் சம்மந்தம் இல்லை. இவங்க பேசுறவங்க எல்லாருமே ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ், சரிங்களா? இவங்க எல்லாரும் அது உண்மையாலுமே ரசிச்சு அதை போய் அந்த மேட்சை பார்த்து தோனி வரணும் டீம் ஜெயிக்கணும். ப்ரோ வெக்ஸ் ஆயிட்டோம் ப்ரோ. நாங்கெல்லாம் மேட்ச் 2 வாட்டி போயிட்டு மேட்சுக்கு போயிட்டு வந்தோம் ப்ரோ. மும்பை மேட்சுக்கு அப்புறம் டெல்லி மேட்ச். டெல்லி மேட்ச்ல வந்து டெஸ்ட் மேட்ச் வெக்ஸ் ஆயிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு போயிட்டு ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ். இப்ப இவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எல்லாம் பேசலீங்க. உண்மையாலுமே இந்த பிரச்சனை வந்து அவங்க இருக்க தலையை திங்குது. ஏன்னா அவன் 4 பேர்த்த கூட்டு போனானா அவனுக்கு 20-25,000 ரூபாய் காலியாயிருது. சில டைம் 50,000 காலியாகுது அவனுக்கு. அவன் ஆனா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ்னா நான் வந்து பிளாக்ல வாங்கி போடல ப்ரோ. 1700 rupees டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி போனேன் கியூல இருந்து. இதுல ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குங்க. யாரோ சிஸ்டம்ல ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர்கிட்ட 5000 டிக்கெட் 3000 டிக்கெட்னு போயிடுது. நீங்க அங்க போய் கேட்டாதான் அங்க வந்து பிட் பண்ணி விக்கிறானுங்க. கேட்ட மாட்டேன் என்ன ப்ரோ, மாத்திடுவாங்க சிஸ்டம். மாத்த முடியாது, மாத்த மாட்டாங்க. அது ஏதோ லூப் ஹோல வச்சு வாங்கிட்டு அடுத்த வருஷம் மாத்திரம் சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் எல்லாம் டிக்கெட் பிரைஸே கம்மியாயிடும் ப்ரோ. தோனியே இருக்க மாட்டான் ப்ரோ. நான் தோனி ரசிகன் தான் ப்ரோ. நானு ப்ரோ தோனி வெறியன் ப்ரோ. நானு அடுத்த வருஷம் தோனி இருக்க மாட்டான் ப்ரோ. இருந்தா கூட வந்து டிக்கெட் பிரைஸ் எல்லாம் கம்மியாயிடும் ப்ரோ. உங்களுக்கு நல்லதா நடக்கும் ப்ரோ. இன்னைக்கெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 6-4 அடிக்கிறப்போ எமோஷன்ஸ்ல வந்து கண்ணீர் வந்துச்சு ப்ரோ. நல்லா அடிக்கிறாங்களே சொல்லிட்டு.